ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது லாஸ்ட் இயர் 2024 பார்த்தீங்கன்னா எனக்கு மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கும் இல்லையா? அது எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் வச்சுக்காதீங்க. ஒரு மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒன்று இல்லைனா கூட இன்னொன்று உங்களுக்கு அந்த இன்கம் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? அது உங்களுக்கு அந்த டே டு டே அந்த டெய்லி எக்ஸ்பென்சஸ்க்கெல்லாம் பெரிதும் உபயோகமாக இருக்கும். அந்த மாதிரி பார்க்குறப்ப நான் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆன்லைன் வெப்சைட்டில் நான் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? அதில் போயிட்டு நம்மளை பற்றி பார்க்குறப்ப நம்மளோட ஹிஸ்ட்ரி எல்லாமே தெரிஞ்சிடும். அதனால் பார்த்தீங்கன்னா என்னை பற்றி போட்டாலே கூகுளே பார்த்தீங்கன்னா எல்லாமே சொல்லிவிடும். ஓகேவா? நான் எங்கே படித்தேன், நான் எங்கே வேலை பார்த்தேன், எல்லாமே பார்த்தீங்கன்னா வெட்ட வெளியில் பார்த்தீங்கன்னா பப்ளிக்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நான் போட்டு தான் வச்சுருக்கேன். ஸோ நார்மலாகவே பார்த்தீங்கன்னா எல்லோரும் கூட அவங்களோட ஒர்க் டீட்டெயில்ஸு, ஸ்கூல் காலேஜ் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பப்ளிக்கில் லிங்க்டின் இதிலலாம் போட தான் செய்கிறாங்க. ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம ஒன்றும் தப்பு பண்ணல இல்லையா? நம்ம இந்த மாதிரி இந்த காலேஜில் படித்தோம், இந்த ஸ்கூலில் படித்தோம், இந்த இடத்துல வேலை பார்த்தோம், ஸோ இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நம்ம இந்த மாதிரி எல்லாம் நம்மக்கிட்ட ஸ்கில்ஸ் இருக்குன்றது நம்ம ஆன்லைனில் போட்டு வைக்கலாம். அது பார்த்திங்கன்னா நீங்கள் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்கள் அதில் கவனம் செலுத்துனீங்கன்னா உங்களுக்கு அதிலேருந்து பார்த்திங்கன்னா ரெவென்யூ ஜென்ரேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா 2024 எனக்கு இந்த மாதிரி ஆன்லைன் வெப்சைட் மூலமாக எனக்கு கிடைச்ச லீட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் வந்தது. இதெல்லாம் தாண்டி யூடியூப் சேனலில் நான் ஒரு சில எஜுகேஷ்னல் கண்டென்ட் போட்டிருக்கேன் இல்லையா? அதனால் பார்த்திங்கன்னா அந்த யூடியூப் சேனல் பார்த்துட்டு கூட பார்த்திங்கன்னா நமக்கு காண்டாக்ட் பண்ணி நம்மக்கிட்ட ரெஃப்ரெஷ் கோர்ஸ் மாதிரி இல்லைனா ஒட்டுமொத்த கோர்ஸும் படிக்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. நிறைய பேருன்னு சொல்கிறதுக்கு இல்லை, ஸோ வெரி ஃபியூன்னு சொல்லலாம். ஓகேவா? இதுவுமே ஒரு 1 இயருக்கு டோட்டலாக நம்ம கால்குலேட் பண்ணுறப்ப நமக்கு அது ஒரு நல்ல இன்கம்மாக தான் ஜென்ரேட் ஆகிருக்குதுன்னு நினைக்கிறேன். இது ஒன்றும் பெரிய தொகைலாம் கிடையாது. பட்டு பெட்டர் தென் நத்திங் இல்லையா? இதுவுமே கிடைக்காம இருந்தால் அந்த இடத்துல இது கிடைச்சதுன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படணும். அதனால் சொல்ல வரேன். இப்போ பாருங்கள், அந்த மாதிரி இப்போ பிரைமவரான்ற ஒரு கோர்ஸ் நான் ஆன்லைன்லேயும் பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் கண்டென்ட் என்னுடைய யூடியூப் சேனலில் நான் நிறையவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு ரிலேட்டடாக நிறைய பேர் ரெஃப்ரெஷ்மெண்ட் வேணும், எனக்கு ஆல்ரெடி நான் படிச்சிருக்கேன், பட் நிறைய டவுட்ஸ் இருக்குது, கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்கள், எங்களுக்கு உங்ககிட்ட கற்றுக்கிட்டா ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணி என்கிட்ட கற்றுக்குறாங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் வெப்சைட்டில் இருந்து கிடைச்சவங்க, இல்லைனா என்னுடைய யூடியூப் சேனல் பார்த்துட்டு என்கிட்ட வந்தவங்க அப்படி தான். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா போன வருஷம் மே மாதத்துலேருந்து எனக்கு ஆரம்பிச்சிருக்குது. ஸோ எல்லாமே நான் நோட் பண்ணி வைக்கிறதுனால அந்த ஆப்பில் இருக்குது. சரி, உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் இந்த ஒரு இன்கம் ஸ்ட்ரீம் பற்றியும் சொல்லிவிட்டு நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நம்ம கோட் பண்ணுவோம், கோட் பண்ண ரேட்டை விட கம்மியாக தான் அவங்க பார்கெயின் பண்ணி அவங்க அந்த நாலேஜை கெயின் பண்ணிப்பாங்க. பட்டு நாலேஜ் கெயின் பண்ணுற நேரத்தில் நமக்கு செலவு பண்ணுறோன்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கக்கூடாது. ஓகேவா? இந்த மாதிரி நமக்கு ஒரு 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 சிந்தனையை நமக்கு விதைக்கிறாங்க, நல்ல ஒரு நாலேஜை ஷேர் பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் அது எல்லாமே. அது செலவுன்னு எடுக்கக்கூடாது. பட் ஒரு சிலர் நம்ம கேட்குறத கொடுக்க மாட்டாங்க, பார்கெயின் பண்ணுவாங்க. அது ஒரு சில நேரத்தில் எனக்கு கொஞ்சம் ஆக்வர்டாக நான் ஃபீல் பண்ணுவேன். பட் ஓகே, அவங்கவுங்களோட கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க சஸ்டெயின் ஆகுறாங்க இல்லையா? அதனால் சொல்ல வரேன். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எனக்கு லீட்ஸ் எல்லாம் கிடச்சிது. அம்மா சாகிறதுக்கு ஒரு 12 நாள் முன்னாடி தான் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கிடச்சிருக்குது. ஸோ வீட்டுக்கும் லேர்ன் பண்ணிட்டு போகிறாங்க. ஆன்லைன்லேயும் பார்த்திங்கன்னா நிறையவே அட்டெண்ட் பண்ணுறாங்க. ஸோ 90% ஆன்லைன் தான், 10% மட்டும்தான் வீட்டுக்கு வர மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நான் ஃப்ரீலான்சிங்கில் இந்த மாதிரி நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆன்லைனில் சிவில் இன்ஜினியரிங் ரிலேட்டட் சாஃப்ட்வேர்ஸ் நான் டீச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் பேசிக்கலி சிவில் இன்ஜினியர் 2013 பாஸ்ட் அவுட்டு. ஓகேவா? நான் சிவில் இன்ஜினியரிங் படித்தப்போ 4 செமிஸ்டர் டாப்பர் நான். ஸோ மொத்தமாகவே 8 செமிஸ்டர் தான் இன்ஜினியரிங்கில். அதில் பார்த்தீங்கன்னா 4 செமிஸ்டரில் நான் டாப்பராக இருந்தேன். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கப்போ ஸ்கூலிங்ஸ்லேயே நான் ஸ்கூல் படிக்கிறப்பவே பார்த்தீங்கன்னா எனக்கு டீச்சிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ அப்படி சுற்றி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் டீச்சிங்கில் இருக்கேன். ஸோ 2 வருஷம் QSன்ற ஒரு டீமில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அது சிவில் இன்ஜினியரிங் படித்த எல்லாருக்குமே தெரியும் QSனால் என்னென்னு, குவான்டிட்டி சர்வேயிங்கு. அதுக்கப்புறம் அரௌண்டு 10 இயர்ஸ் டீச்சிங்கில் தான் இருக்கேன். ஓகேவா? இதுதான் என்னுடைய ப்ரொஃபஷ்னல் லைஃபு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 7 இயர்ஸாக யூடியூப்பும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ இது எனக்கு பேஷன் தான் யூடியூப்பும். ஏன்னா ஸ்கூல் படிக்கிறப்ப நான் விஸ்காம் படிக்கணும்னு நினச்சேன். அது நம்ம சின்ன வயசில் என்னென்னலாம் ஆகணும்னு நினைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது நம்ம பண்ணுறோங்க. டீச்சிங்கில் கான்சன்ட்ரேஷன், அதாவது டீச்சிங்கில் நுழையணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன். அதே போல் பார்த்தீங்கன்னா டீச்சிங்கில் இருக்கேன்.
இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுலேயும் சிவில் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். சிவில் இன்ஜினியரிங் நான் படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கேற்ற மாதிரி யூடியூப்பு விளாகிங்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் என்னென்னா இதில் வந்து தேவையில்லாத சொந்த கதை சோக கதைலாம் வந்து பேசுகிற மாதிரி ஆகிப்போச்சு. அது எனக்கும் சுத்தமாக பிடிக்கல. என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லாமல் யார்கிட்டையாவது ஷேர் பண்ணிக்கணும் இல்லையா? அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கன்சிட்ரேஷனில் தான் நான் எல்லாத்தையும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு எல்லாரையும் வந்து ஏற்றுக்கிற மாதிரி இருக்குதா, இல்லைனா இந்த பையன் என்ன எல்லாத்தையும் வந்து எல்லாருக்கிட்டையும் புலம்பிகிட்டு இருக்கானே, பப்ளிக்கில் வந்து பேசுகிறானே, இந்த பையனுக்கு என்ன புரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணவும் சான்சஸ் இருக்குது. அதனால் நல்லது கெட்டது எல்லாமே 4 பேருக்கு தெரியட்டும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து உண்மையெல்லாம் நான் உரக்க சொல்லிக்கிட்டு இருக்கேன். உண்மையை உரக்க சொல்லுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட் ஆல்ரெடி என்கிட்ட கற்றுக்கிட்டு அவங்க வந்து யுஏஇலேருந்து கனடா போயிட்டு ஷிஃப்ட் ஆகுறாங்க. அது கனடா போனதுக்கப்புறம் அவங்க பையன், அதாவது ஒருத்தர் என்கிட்ட கற்றுக்கிட்டாரு இன்ஸ்டியூட் மூலமாக. அங்கே போனதுக்கப்புறம் கனடா போனதுக்கப்புறம் என்னுடைய பையனுக்கு நீ பர்சனலாக சொல்லி கொடுக்குறியா, நான் உனக்கு பே பண்ணுறேன்லாம் சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த மாதிரி கனடாவில் இருக்கவங்க இந்த மாதிரிலாம் வந்து என்கிட்ட வந்து கேட்குறப்ப நான் அப்போ வந்து நான் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் கோட் பண்ணுவேன். அவங்களும் பார்த்தீங்கன்னா எதுவும் பார்கென்லாம் பண்ணாமல் எனக்கு வந்து அந்த ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நானும் அவங்களுக்கு கிளாஸ்லாம் நல்லபடியாக நான் எடுத்து முடிச்சிருக்கேன். முக்கியமாக பார்த்தீங்கன்னா அம்மா இறந்து போனப்போ இந்த மாதிரியெல்லாம் தான் நான் காசு அரேஞ்ச் பண்ணி அம்மாவுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நான் கரெக்டாக தான் செஞ்சு முடித்தேன். ஓகேவா? கடனெல்லாம் வாங்காமல் ஆல்ரெடி எனக்கு கசினுக்கு வந்து வாங்கி கொடுத்த அந்த கடன் தான் இருக்குது. ஓகேவா? அம்மாவோட அந்த தகனத்துக்கெல்லாம் நான் எதுவும் கடன்லாம் வாங்காமல் அப்படி இப்படின்னு வர வேண்டிய காசெல்லாம் அவங்கக்கிட்ட கேட்டு நான் அதை வச்சு நான் வந்து அம்மாக்கெல்லாம் முடித்தேன். இது ஒன்றும் நம்ம கடன் வாங்கலை, பிச்சை கேட்கல. நம்ம ஒரு வேலை செஞ்சுருக்கோம், அந்த வேலைக்கான அந்த ஊதியத்தை நம்ம வந்து கேட்டிருக்கோம். அது வந்து ஒரு 2-3 டேஸ் அப்புறம் கொடுக்கறது கொஞ்சம் முன்னாடி கொடுத்தாங்க, அவ்வளோதானே தவிர இந்த மாதிரி தான் நான் கம்பீரமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அதனால் நான் யார் முன்னாடியும் போய்ட்டு தலை குனிஞ்சிட்டுலாம் நான் நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. என்னை வந்து அவமானப்படுத்தி பார்க்குறாங்க, அது என்னன்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா போன வருஷம் எனக்கு இந்த மாதிரியெல்லாம் எனக்கு கிடச்சிருக்குது. மோஸ்ட்லி ஆன்லைன் வெப்சைட்டு, அதுக்கப்புறம் யூடியூபு. ஓகேவா? 50% ஆன்லைன் வெப்சைட்லேருந்து கிடச்சிருக்கு, 50% வந்து எனக்கு யூடியூப் மூலமாக கிடச்சிருக்குது. இல்லைன்னா எப்படி சொல்லலான்னா ஒரு 40% வந்து ஆன்லைன் வெப்சைட் மூலமாக, 40% யூடியூப் மூலமாக, ஒரு 20% வந்து பழைய ஸ்டூடெண்ட்ஸு என்கிட்ட பர்சனலாக காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரியும் லீட்ஸ் வந்து கொடுத்தாங்க. பட் ரொம்ப ரேர் தான். இந்த மாதிரி நிறைய மாதம் கொடுத்தா நமக்கு அதுவுமே ஒரு பெனிஃபிட் இருக்கும். அதனால் அதையும் நான் இங்கே வந்து சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு யாருக்காவது வந்து கோர்சஸ்லாம் கற்றுக்கணுன்னா ஸோ நீங்கள் என்னை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ என் இமெயில் ஐடிக்கு வந்து உங்களோட ஃபோன் நம்பர் நீங்கள் அனுப்புங்க, நான் உடனே உங்களுக்கு நான் காண்டாக்ட் பண்ணி நான் பேசுகிறேன். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் என்ன சொல்கிறது, இங்கே நேரடியாக வந்து கூட கற்றுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த கிளாஸுக்கு மட்டுமே போன வருஷம் ரூ. 76,028 எனக்கு வந்து கிடச்சிருக்குது. அப்போ ரூ. 76,028 கிட்டத்தட்ட ரூ. 6,300 கிட்ட கிடைச்ச மாதிரி இருக்குது. ஆவரேஜாக ஒரு மாதத்துக்கு ரூ. 6,300 கிடச்சிருக்குது. இது வந்து ஒரு சிறிய தொகையாக இருந்தாலும் பரவாயில்ல, பெட்டர் தென் நத்திங்ன்ற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏன்னா மே மாதத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அம்மாக்காக ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் நான் அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். அதனால் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில், அந்த நெருக்கடியில் நான் மற்றதுலலாம் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கான்சன்ட்ரேஷன் பண்ண ஆரம்பித்து நான் என்னுடைய இந்த கரியரில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண ஆரம்பித்தப்போ அம்மா வந்து போய் சேர்ந்துட்டாங்க. நான் அப்போயுமே அம்மாவை சொன்னேன், வாம்மா நான் கூட்டிகிட்டு போகிறேம்மா, பிரச்சனை இல்லாமல் அப்படின்னா. அவங்க கேட்கவே இல்லை. இதுக்கப்புறம் எதுக்கு இவனுக்கு நான் இருந்து நான் ஏன் குடைச்சல் கொடுக்கணும்னு நினச்சாங்களா என்னன்னு தெரியல. அவங்க போய் சேர்ந்துட்டாங்க. இன்றைக்கி நான் வந்து தனியாக தவிச்சுக்கிட்டு இருக்கேன். பேச்சு துணைக்கு கூட ஆள் இல்லாமல் இருக்குது. என்ன சொல்கிறது ஒன்றும் புரியலைங்க. கஷ்டமாக இருக்குது என் வாழ்க்கையை நினச்சா எனக்கு. ஸோ இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஒர்க்குன்னு ஒரு சிலர் கொடுப்பாங்க. அது அந்த வெப்சைட்ஸ் மூலமாகவும் கிடைக்கும், அதே போல் யூடியூப் மூலமாகவும் என்கிட்ட வந்து கேட்குறாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நான் போன வருஷம் நான் எடுத்து பண்ணது இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு கிடச்சிருக்கும் இல்லையா அந்த பேமெண்ட்டு தான் நான் இங்கே வந்து காமிச்சிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா பிஹெச்டி பண்ணுறாங்க பாகிஸ்தானில். அவங்களுக்கு நேரம் இல்லாத காரணத்தினால, அவங்களுக்கு வந்து ஒரு சில டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாத காரணத்தினால பிரைமவரால் அந்த ஒரு ப்ராஜெக்டை வந்து என்கிட்ட பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டாங்க.
ஸோ பாகிஸ்தான் கரன்சி வந்து இந்தியன் கரன்சி கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப வந்து கம்மியாக இருக்குது. அதனால் எக்கனாமிக்கலாக அவங்கள கன்சிடர் பண்ணி நான் ஆக்சுவலாக அவங்கக்கிட்ட 5000 நான் கேட்டேன். அதுக்கப்புறம் பார்கெயின் பண்ணி எனக்கு 2000 தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அந்த 2000க்கு நான் அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு நான் நல்லாவே அந்த ப்ராஜெக்டை நான் செஞ்சு கொடுத்துருந்தேன். கிட்டத்தட்ட 5000 வர்த்துள்ள ப்ராஜெக்டை அந்த பாகிஸ்தான் அந்த பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நான் 2000க்கு நான் கொடுத்துருந்தேன். அது பாகிஸ்தான்லேருந்து இப்போ என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு அவங்க மாற்றுறதுக்குள்ளே படாத பாடுபட்டாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃப்ரீலான்சிங்கன்றப்ப அந்த பேமெண்ட்டெல்லாம் அங்கே இருந்து அனுப்பணும், இங்கே வந்து வாங்கணும், அது ஒரு சில நேரத்தில் இல்லீகல்னு சொல்கிறாங்களாம், அப்படி இப்படின்னு என்னவோ வந்து இருந்தது. பட் இருந்தாலும் இங்கே பாருங்கள், நான் வந்து இந்த உலகத்தில் இருக்க எங்கெங்கேயோ இருக்க மூலையில் இருக்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பிரயோஜனப்படுறேன். என்னுடைய வீடியோஸ் மூலமாக அவங்க என்னை வந்து பார்க்குறாங்க, என்னுடைய நாலேஜை வந்து கெயின் பண்ணுறாங்க. நான் நாலேஜ் ஷேர் பண்ணியிருக்கேன், அதை வந்து அவங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு உலகன்றது வந்து ரொம்ப ஒரு சின்ன ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஓகேவா? அப்படி சுற்றி இப்படி சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கூடயும் லிங்க் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தோணும். ஓகேவா? அதுதான். அது வந்து வி ஆர் குளோபலி யுனைட்டட் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். நான் இந்தியாவில் தான் இருக்கேன், இந்தியாக்காரன் தான் அப்படின்னு நினைக்க மாட்டேன். ஆல் குளோபல் பீப்புள் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படி தான் நான் கன்சிடர் பண்ணி தான் நான் வந்து பழக்கம். ஓகேவா? அந்த பிளட்ஜ் சொல்கிறப்ப கூட ஸ்கூல்ஸ்லலாம் நான் படிக்கிறப்ப நான் மற்றவங்களாம் என்ன நினைப்பாங்கன்னு தெரியாது. இந்தியர் அனைவரும் எனது உடன்பிறப்புகள், ஆல் இண்டியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னு ப்ரைவேட் ஸ்கூலில் இருக்கப்போ இங்கிலீஷில் படித்தது, கவர்மெண்ட் ஸ்கூல் போனதுக்கப்புறம் தமிழில் அந்த ப்ரேயர்லலாம் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குது. அப்போ நான் மனசில் என்ன நினச்சிப்பேன்னா, அது என்ன இந்தியன்ஸ் மட்டும் நம்ம நினச்சிக்கணும், சரி ஆல் வேர்ல்டு பீப்புள் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இந்த உலக மக்கள் யாவரும் எனது உடன்பிறப்புகளே அப்படின்னு சொல்லிட்டு நான் திங்க் பண்ணுவேன். அந்த சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ மெச்சூரிட்டி எனக்கு இருந்தது. அதனால் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா என்னை வந்து தேவையில்லாமல் மட்டம் தட்டி, என்னை வந்து ரொம்ப வந்து மனசை ஹர்ட் பண்ணி, என்னை வந்து நிலக்குலைய செஞ்சுட்டாங்க. அது ஏன் அந்த மாதிரி செய்கிறாங்கன்னு தெரியல. அவங்க எல்லாருக்கும் வந்து கடவுள் வந்து நல்ல புத்தியை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை, ஒரு நிம்மதியான வாழ்க்கையை, ஒரு நல்ல என்விரான்மெண்ட்டை கொடு கடவுளேன்னு சொல்லிட்டு என்னுடைய அம்மாக்கிட்டேயும் நான் வந்து இந்த கோரிக்கையை நான் வந்து வைக்கிறேன். என்னுடைய அம்மாவும் என்னுடைய கடவுளும் எல்லாரும் சேர்ந்து என்னை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. உங்கள் கையில் தான் இருக்குது. கெட்டது வந்து ஜெயிக்கக்கூடாது, நல்லது ஜெயிக்கணும். ஓகேவா? எனக்கும் வந்து நான் ட்ரிகர் ஆகாமல் பார்த்துக்கோங்க. எனக்கும் கோவம் வராமல் பார்த்துக்கோங்க. என்னை சுற்றி இருக்கவங்க நெகட்டிவிட்டியாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வழி பண்ண முடியுமோ பண்ணுங்கள். உங்களோட அந்த என்ன சொல்கிறது, அந்த ஆதரவுனால், உங்களோட அந்த ப்ரொடெக்ஷனால் நான் கண்டிப்பாக நான் வாழ்க்கையில் நல்லா வருவேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வந்திருக்கேன். இதுக்கப்புறமும் என் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் அம்மாக்கிட்டேயும் நான் வேண்டிக்கிறேன், கடவுள்கிட்டையும் நான் வேண்டிக்கிறேன், பார்க்குற எல்லாருக்கிட்டையும் கூட நான் வேண்டிக்கிறேன். ஸோ எல்லாம் நல்லபடியாக நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்புன்னு சொல்லிட்டு நம்புவோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த தகவலெல்லாம் தெரியட்டும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்கம் ஸ்ட்ரீமை கூட நம்ம உருவாக்கி நம்ம அதில் வந்து நம்ம எஃபோர்ட்ஸ் அண்ட் ஹார்ட் ஒர்க் போட்டு நமக்கு அதிலிருந்தும் ஒரு வருவாய் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரையும் எனக்கு அந்த வருஷம் 2024 9630 கிட்ட வந்திருக்குது. ஓகேவா? அப்போ இப்படி பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு வருஷத்துக்கு நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்குது, ரெண்டும் சேர்த்து ஆவரேஜாக ஒரு 7000 கிட்ட கிடைச்ச மாதிரி காமிக்குது இல்லையா? பரவாயில்ல, பெட்டர் தென் நத்திங். அப்போ இது வந்து மாதம் ஒரு 7000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்குதுன்னா அது ஓகே. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் எஃபர்ட்ஸ் போட்டு தானே கிடச்சிருக்கு, சும்மா கிடச்சிடல இல்லையா? அதுதான் நீங்கள் வந்து அங்கே வந்து இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் எஃபோர்ட்ஸ் போட்டு நீங்கள் ஒரு இன்கம் ஸ்ட்ரீமை ஜென்ரேட் பண்ணிங்கன்னா அதனாலேயும் உங்களுக்கு வந்து இந்த சிறிய தொகையோ அது பெரிய தொகையோ தொகை தான். அந்த காசு சும்மா வராது, நீங்கள் கஷ்டப்பட்டால் தான் வரும். அதனால சொல்ல வரேன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட்டரில் அந்த கிளாஸஸ் நான் எடுத்தேன் இல்லையா, அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட்னு செஞ்சுருக்கேன்ல, இந்த ரெண்டுத்தையும் நான் கூட்டினா அரௌண்ட் 85,000 கிட்ட வருது. இப்போ இது டிவைடட் பை 12 நான் போட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 7138 ரூபா மாதத்துக்கு ஆவரேஜாக எனக்கு கிடச்சிருக்குது. இது வந்து சிறிய தொகைன்னு நினைக்கிறீங்களா, பெரிய தொகைன்னு நினைக்கிறீங்களா? ஸோ எத்தனையோ பேர் அந்த 2000 ரூபா 3000 ரூபா அந்த 5000 ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்காதான்னு எங்ககிட்ட இருக்காங்க. அவங்கெல்லாம் கூட அந்த மாதிரி கிடச்சா சேர்த்து வைக்கணும்னு ஆசையோடு இருக்காங்க. அந்த மாதிரி நேரத்தில் எனக்கு இந்த மாதிரி கிடைச்ச இந்த இன்கம் வந்து உங்களுக்கு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இதெல்லாம் ஒன்றுமே இல்லை ப்ரோ, உங்களுக்கு இருக்க டேலண்ட்டுக்கு நீங்கள் இன்னும் நிறைய சம்பாதிக்கலாம், நீங்கள் தான் வந்து 4 செவத்துக்குள்ளே அடைஞ்சு கிடக்குறீங்கன்னு நிறைய பேர் சொல்லிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணாலும் எனக்கு சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ see you with another interesting video. Until then, have a great day. Bye.